இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா அதுபடியே பண்ணிடலாம். தெரியல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியலை. உங்கள் பையன் பாட்டுக்கு வந்தால் அவன் பாட்டுக்கு தாலி கட்டிட்டு போகிறான். இதில் நாங்கள் என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்கு, நீங்களே சொல்லுங்கள். இதில் எங்களால் என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்னமோ என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த உறவை ஏன் இப்போ கொண்டு வந்துச்சு எதுவுமே எங்களுக்கு புரியலை. திடீர்னு எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்கனவே எங்கள் பொண்ணு நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் இப்போ எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நடந்துச்சு, எதுக்காக இப்போ திடீர்னு எங்கள் பொண்ணு கல்யாணங்கும் போது நாங்கள் என்ன பேச முடியும் உங்ககிட்ட? இல்லை உங்ககிட்ட நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் பையனுக்கு என் பொண்ணு மேலே விருப்பம் இருக்கான்னு தெரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா என் பையன் உங்கள் பொண்ணு காதலிச்சிட்டு இருந்திருக்கான். என்கிட்ட வந்து காட்டுனா உங்கள் பொண்ணை அவன் காதலிக்கிறேன்லாம் எதுவுமே சொல்லலை. என் பொண்ணு நிலா இருக்கால அவ தான் சொன்னான். அவ தான் சாம் லவ் பண்ணுறான்னு சொல்லி சொன்னான். கடவுள் போட்டு முடிச்சு நம்மளால மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளை அமுச்சு விடுங்க, பத்திரமா பார்த்துக்குவோம். இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரியுது, ஆனால் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துப்பேன். நான் ஜாக்கிரதையே உங்கள் பொண்ணு நான் பார்த்துப்பேன். என் பொண்ணு மாதிரி என் மருமகளை நான் பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் எங்கள் பொண்ணு இன்னைக்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் கையோட கூட்டிகிட்டு போகணும்ல. ஆனால் ஒன்று மட்டும் நான் நல்லா சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் பையன் பத்திரமா பார்த்துப்பான். இங்கே எந்த கவலையும் படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏதோ ஒரு இடத்துல என் பையன் தப்பு பண்ணியிருப்பான், உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அவன் நல்லா பார்த்துப்பான். நீங்கள் அவனை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கே தெரியும்ல, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கே அமுச்சு விடுங்க, கோவிலிருந்தே கூட்டிகிட்டு போயிடுறோம். சரி கூட்டிகிட்டு போங்க. ஆனால் என் பையன் எப்போதுமே அங்கே வந்து பார்த்துட்டு தான் இருப்பான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க. பத்திரமா என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க. ஆமா, நாங்க நம்புறோம் எங்க பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு. நாங்க நம்புறோம். உங்க வீட்டு மருமகளா எங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, நல்லா சந்தோஷமா அமுச்சு வைக்கிறோம் நாங்க. அது போதும், இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, அது போதும். என் மருமகளை என் பொண்ணா நான் பார்த்துக்குவேன். ஆமா, கவலைப்படாதீங்க. எங்க பொண்ணா உங்க பொண்ணை நாங்க பார்த்துப்போம். இங்க எந்த கவலையுமே படாதீங்க. ஏன்னா இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டு பொண்ணா மாறிட்டா. அதான் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டீங்களா, நாங்க நல்லா பார்த்துப்போன்னு. எப்படி பாத்துக்கிறோன்னு மட்டும் பாருங்க. ஆமாம்மா, நீங்க எந்த கவலையும் படக்கூடாது. உங்க சம்பந்தி நான் சொல்றேன், நீங்க எந்த கவலையும் படக்கூடாது. உங்க பொண்ணை எங்க போனா நாங்க எல்லாரும் பார்த்துப்போம். இதுக்கு மேல என்னங்க, உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக. அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இதுக்கு மேலேயாவது நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். கவலையே படாதீங்க. உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. இனி அவ எங்க வீட்டு ராணி. நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்பி தான் எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்றோம். உங்கள் பையனும் நல்லா பார்த்துப்பான்னு நம்புறோம்லாம் இல்லைங்க, அதுதான் உண்மை. எல்லாரும் நல்லா பார்த்துப்பீங்க. இதை நம்பி எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அமுச்சு விட்றோம் நாங்க. அப்புறம் என்ன, அவங்கள கூப்பிட்டு போகலாம். நல்ல நேரம் வேற, கூப்பிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போகணும். சரி, நீங்க கூட்டிட்டு போங்க. சரி, நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே இருந்துக்காதீங்க. நீங்களும் வரணுங்க. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரும்போது நீங்களும் வந்துட்டு போங்க. வரமாட்டேன் பிடிக்க மாட்டேன்லாம் அங்கேயே இருந்துடாதீங்க. நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி கார்ல வாங்க. ஐயோ, இன்னொரு நாள் வரமே. எங்க வீட்டு சம்மந்தியா மாறிட்டீங்க, என்ன இன்னொரு நாள் ஆகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வாங்க, நாங்க எங்க மருமகளை கூப்பிட்டு முன்னாடி கார்ல போறோம், நீங்க வாங்க. தம்பி அஜய் கிட்ட சொல்லி வச்சிடுறேன். நீங்க வேற, நீங்க சொல்லலைனாலும் அஜய் கண்டிப்பா வந்திருப்பான். அவனுக்கு ஷாலுக்கு அவன் தான். இவங்க 2 பேரும் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா என்ன பண்றது, பொண்ணு பையனா பொண்ணு பிரிஞ்சுதானே ஆகணும். இதனால என்ன எப்ப பாக்கணும்னு தோணுச்சுனாலும் உங்க பையன் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரலாம். அதேதான், மருமகளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பயும் உங்களை வந்து பார்க்கலாம். என் செல்லமான அண்ணனே, அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் தெரியல, கண்ணுல இருந்து தாரையா கண்ணீர் வருதே. ஏன்னா எதுக்குண்ணா? அதுதான் அவங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு வர போறாங்களாம், அதனால தாரையா கண்ணீர் வருது கண்ணுல இருந்து. சரி அண்ணா, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு நீ கல்யாணம் பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன என்கிட்ட போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்றியா? ஐயோ, என் செல்லமான அண்ணனே, போட்டெல்லாம் வாங்கல அண்ணனே. நம்மள டைரக்டா கேட்டுருவான் அண்ணனே. நீ தயவு செஞ்சு சொல்லண்ணா, எதுக்காக என் அண்ணி கழுத்துல தாலி கட்டினேன்? அண்ணின்னு வந்துருச்சுல, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. எதுக்கு என்னத்துக்குன்னா இப்ப என்கிட்ட கேட்காத. அதை சொல்லக்கூட மைண்ட்ல நான் இல்ல. ஓகே அண்ணா? என்ன மண்ணா?
நீ டைலாக் சொல்றதை விட நான் சொல்றது கேளுண்ணா. சரிம்மா தங்கச்சி, சொல்லுங்க தங்கச்சி, என்னாச்சு? அதுவா அண்ணனே, உன் பொண்டாட்டி அங்க அழுந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதான் என் கண்ணுக்கே தெரியுதே. தெரியுதுல அண்ணனே, அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நின்னு பாத்துட்டு இருக்கேன். ஒரு பொண்டாட்டி அழுகிறது நின்னு ரசிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் இல்லனா? மூடிட்டு போய் அண்ணி அழுந்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சமாளி. அதை விட்டுட்டு அண்ணி அங்க அழுந்துட்டு இருக்காங்க, நீங்க நின்னுட்டு பாத்துட்டு இருக்கியா? போ அண்ணா, போய் என்ன ஏதுன்னு கேளு. நான் என்ன கேக்குறது, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வரேன்னு சொல்லி அவ அழுகுறான். அவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி உன் காதலன்னு அழுகுறான். அழுகல அண்ணா, சோகத்துல இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுந்துருவா, நீ வேணா பாரு. அதெல்லாம் அழுக மாட்டாம. நீயும் காதலனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, எனக்கா சப்போர்ட் பண்ணுவ? ஓய் ஓய், உனக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். டேய் அண்ணா, அப்ப ரொம்ப பேசினேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு மரியாதை அவ்வளவுதானா? உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா எங்கேயாவது சொன்னா? இல்ல அப்புறம் என்னன்னா? ஐயோடா, மேடம் எனக்கு சப்போர்ட் பண்றத நான் கேட்டுட்டேனே. டேய் அண்ணா, ரொம்ப பேசாத, அப்புறம் பாத்துக்கோனா, உனக்கு மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கோ. அண்ணி முன்னாடியே திட்டிடுவேன். ஓ, திட்டு பாப்போ. பார்க்க மாட்டேன், ஏன்னு நான் திட்டுவேன். அண்ணி கேள்வி கேட்பாங்கம்மா. அதெல்லாம் ஏன் நீ கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ தானே உன் அண்ணனாச்சு, நீயாச்சு, நீ திட்டிக்கோமான்னு சொல்லிடுவாங்க. ஓ, அந்த நினைப்பு வேற இருக்கும் உனக்குள்ள. டேய் அண்ணா அடங்கு, இப்ப கூட நீ என்ன பார்த்தா பேசுற? அண்ணி அழுகிறத பத்தி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கலனா? ஐயோ, அவ ஃப்ரெண்டை விட்டு வரேன்னு சொல்லி அழுந்துட்டு இருக்கா, அதுக்கு போய் என்னால ஃபீல் பண்ண முடியுமா? டேய் அண்ணா, அண்ணி கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுனா நீ என்ன பண்ணும்? ஃபீல் ஆகணும். நீ என்னன்னா போனா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லனா? ஏமா இருந்துட்டு போகட்டுமா? அவ அழுகிறான்னு சொல்லி என்னாலயும் அழுக முடியுமா? அழுகலனாலும் பரவாயில்ல, ஐயோ நம்ம பொண்டாட்டி அழுகிறாளேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ஆனா நீ பாரு, சில மாடு மாதிரி நின்னுட்டு இருக்க. ஓஹோ, உங்க அண்ணி தானே அழுகிறா, நீ போ. எங்க அண்ணி இருந்தாலும் உனக்கு பொண்டாட்டி தானே, நாளா போய் சமாதானம் ஆவாங்களா? புருஷனா நீ போய் சமாதானப்படுத்தினாதான் ஆகுவாங்க. அவளே என் மேல எவ்வளவு கோவத்துல இருக்கான்னு தெரியல, இதுல நான் பேசி இன்னும் கோவமாயிருவா. ஆஹா, கோவமா இருக்காங்க நீ பாத்தியா? கோவமா இருந்தா நிறைய எப்பயோ அடிச்சிருப்பாங்க தெரியுமா? ஏதோ நடந்தது நடந்துருச்சேன்னு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப எல்லாத்துக்கு முன்னாடியும் அடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி ரூம்ல கண்டிப்பா அடிப்பா பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லனா? அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீ எல்லாத்துக்கு முன்னாடியும் அடிக்க கூடாதுன்னு பாத்துருக்கலாம்ல. உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கு. இப்ப அண்ணி கையால நீ அடி வாங்கணும், அதான் நீ நினைச்சிட்டு இருக்க. அடி வாங்கிருவோன்னு பயமா இருக்குமா? என்னன்னா நீ கல்யாணத்துல எல்லாம் 4 அடி வாங்குறது சகஜம்தான். அது இல்லாம அவங்கள கேட்காம வேற நீ தாலி கட்டியிருக்க, அதனால இன்னொரு 4 அடி எச்சாவே விழுக்கும். நான் ஏற்கனவே பயத்துல இருக்கேன், நீ இன்னமும் பயத்தை கூட்டுற பத்தியா? அவகிட்ட எப்படி பேச போற, எப்படி ஃபேஸ் பண்ண போற, இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா பாரு, நீ இன்னமும் என்ன பயம்படுத்திட்டு இருக்க. மன்னா, நான் பயம்படுத்தி விடல, நான் உண்மையே சொல்லிட்டு இருந்தேனா. நீயே யோசிச்சு பாரு, அண்ணி காலத்துல சொல்லாம என்ன விஷயம் கூட இப்ப வரைக்கும் கூட நீ அன்னிக்கிட்ட சொல்லல. அப்புறம் என்ன அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 4 அடி போடுவாங்க. பார்த்தா குறைக்கு என் காதலன் வேற உன்னை அடிச்சாலும் அடிப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஓஹோ, மேடம் சொல்லி புரிய வைக்கிறது. எனக்கு தெரியாது, என் காதலன் ஃப்ரெண்டே நீ சொல்லாம கொள்ளாம தாலி கட்டினா அப்படிதான் கேட்பான். அதுதான் உன் காதலன் கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியது. என்ன ஏதாவது ஒரு விஷயத்துலதான் பண்ணிருப்பான்னு. அத நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் சொல்லுவேனா? நீ என்ன பிரச்சனைங்கிறதே என்கிட்ட சொல்லல, அப்புறம் எப்படி நான் போய் சொல்லுவேன்? அப்போ 4 அடி போட்டாலும் எனக்கு தப்பு இல்லைன்னா, ஏன்னா நீ என்கிட்டயே சொல்லல, நீ தாலி கட்டின பொண்ணுகிட்டயே சொல்லல, பத்தா குறைக்கு பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்டயும் நீ சொல்லல, யாருக்கிட்டயும் சொல்லாத போது எல்லாரும் அடிச்சாங்கன்னா நீ அடி வாங்கதான் செய்யணும். நானும் பாத்துட்டு இருக்கேன், மூஞ்சி பாத்துக்கிறாங்க, ஆனா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபீலிங்மா, ஃபீலிங். வாயில இருந்து வார்த்தை எதுவும் வரல. ஆனா இது இருந்தாலும் இதெல்லாம் பாருண்ணா, என்னமா ஃப்ரெண்ட்ஷிப்லனா இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னா, அந்த ஃப்ரெண்டே நீ கல்யாணம் பண்ணிருக்கல, நீ கொடுத்து வச்சிருக்கணும்னா. பாரு, நான் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுனா, பொண்ணை விட்டுட்டு போறான்னு சொல்லி என்னமா கண்ணீர் வருது என்னோட காதலனுக்கு. சாமி, உங்களுக்கு கண்ணீர் தெரியுது? அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. என் பொண்டாட்டி கண்ணுல இருந்தானே தாரையா கண்ணீர் வருது. என்ன கிண்டலா? கிண்டல்லாம் பண்ணலமா, நான் சொல்ற உண்மையை தானே சொன்னேன். ரொம்ப பண்ணாதனா, என் காதலன் நின்னு கொஞ்சம் விட்டா கூட அழுந்துருவான் தெரியுமா? என்ன பண்றது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப திக்கானதா போச்சு. ஆனா பாரு எப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம இன்ன வரைக்கும் உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல பாரு. ஏன்னா ஏன பத்தியும் என் காதலனுக்கு புரிஞ்சிருக்கு, அதனாலதான் ஒரு வார்த்தை கூட அவன் இன்ன வரைக்கும் கேட்கல. என் காதலனோட ஃப்ரெண்டுக்கு நல்ல பையன் தான் கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறான் போலனா. ஓஹோ, அப்ப உனக்கே தெரியுது நான் நல்ல பையன். என் அண்ணன் எப்பவும் நல்லவன் தான். என் அண்ணன் நான் சொல்ல முடியாதுண்ணா, உன்னை யாருக்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேனா. அதே மாதிரி தானே இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டிய யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாது. உன் பொண்டாட்டி யார் என்ன பேசினாலும் நீ விட்டு கொடுக்க கூடாது. எனக்கே என் தங்கச்சி கிளாஸ் எடுக்கிறா போல. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை நம்ம வீட்டு பொண்ணா பாக்கணும்னா, உன் தங்கச்சி எவ்வளவு மதிப்பியோ அதை விட உன் பொண்டாட்டி இன்னும் மதிக்கணும். எனக்கு பொறாமல. ஏன்னா
அது இல்ல, எனக்கு பொண்டாட்டி வந்துட்டா பொண்டாட்டி மேல பாசத்தை காட்டிடுவேன்னு சொல்லி உனக்கு எந்த இதுவும் இல்லையா? ஏன்னா நீ வேற, நானும் கொஞ்ச நாள்ல போக தான் போறேன். ஏன் நினைச்சு பாரு, அஜய் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அஜய் என் கூட பேசுவான், நிறைய பேசியிருக்கான். அந்த டைம்ல எல்லாம் அண்ணி ஏதாவது நினைச்சாங்களா? அப்ப நான் மட்டும் இப்ப என்ன நினைச்சிருக்கேன், உன் தங்கச்சி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்க போலயே. என் தங்கச்சியை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். வர போற அண்ணியா அம்மா மாதிரி அவ பாப்பா. ஆஹா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அண்ணி அண்ணிதான். ஆஹா, ஆமா. சரி சரி, என்கிட்ட பேசுறத விட்டுட்டு அண்ணிய போய் சமாதானப்படுத்து. அவங்க கண்ணுல பாரு, தர தரியா கண்ணீர் வருது, இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆகல. அங்க போய் அவங்களை கூப்பிட கிளம்பலாம். இப்படியே விட்டனா அழுந்துகிட்டே தான் இருப்பாங்கண்ணா, அதனால கூப்பிட நம்ம போலாம். சரியா? ஆமா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்படியே இவ்வளவு விட்டா அழுந்துட்டு மட்டும்தான் இருப்போம். நம்ம கூட்டிட்டு போலாம். அஜய்னா போகணுமா? அஜய் அழுகாம போயிட்டு வா ஷாலு. உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். அஜய், நான் உன்னை விட்டுட்டு எப்படிதான் இருப்பேன்? உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல அஜய். அஜய், நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் பேசாம உன் கூட வந்துட்டா. அண்ணா அண்ணி என்ன கேட்டாங்கன்னு கேட்டல. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருமா. தங்கச்சி ஏதாவது சொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவே. போனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஷாலு. அப்பா அம்மாவே உன்னை அமுச்சு வைக்கிறாங்களா, போயிட்டு வா. அந்த சொல்றல, உனக்கு எப்போ தோணுதோ அப்ப என்னை வந்து நீ பார்க்கலாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் நீ உன் ஃப்ரெண்டை வந்து பார்க்கலாம். நானும் வருவேன். நான் தான் சொல்றேன், அழுகாம போயிட்டு வா ஷாலு. இது உன்னோட சந்தோஷமான லைஃப். சந்தோஷமா போயிட்டு வரணும், இப்படி அழுகலாம் கூடாது. சரியா? இது நீ ஆசைப்பட்ட லைஃப் ஷாலு. போயிட்டு வா. உனக்கு நான் இருக்கேன்டி, எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன்டி. நீயே யோசிச்சு பாரு, உன் ஃப்ரெண்ட் உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? எனக்கு நீ, உனக்கு நான் தானே. நான் உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. சாம் பத்திரமா வச்சு பாத்துப்பா, நீ கவலைப்படாது. சரியா? போயிட்டு வா. இல்ல அஜய், உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா இருப்பேன்? ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். டூருக்கு போனாலே அவ்வளவு அழுகு வேண்டாம். இப்போ உன்னை விட்டுட்டு மொத்தமா போறேன்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அஜய்? அதான் அஜய் சொல்றேன், நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் அஜய். சாம், ஷாலுவை கூட்டிட்டு போங்க சாம். அஜய் ப்ளீஸ் அஜய், உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்டா. அஜய் ப்ளீஸ் அஜய், நம்ம வேணும் நம்ம வீட்டுக்கே போலாம் அஜய். சாம் கிட்ட நான் பேசுறேன். சாம் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு இங்க வந்துட்டு நம்ம வெளியில ஊர் சுத்த போகணும்னு சொன்னோம்லடா அஜய். நீ போயிட்டு வான்னு சொல்றத கேளு ஷாலு. நான் சொல்றேன்ல, சொன்னா நீ கேப்பல்ல, கேளு ஷாலு. அஜய், நம்ம வெளியில போய் சுத்தலாம்னு பேசிட்டு வந்தோம்ல, இப்ப என்ன நீ சாம் கூட போன்னு சொல்ற? என்னால முடியல அஜய். வேணா அஜய், நான் உன் கூடயே இருக்கேன் அஜய். நம்ம என்னைக்குடா பிரிஞ்சிருக்கோம்? இன்னைக்கு பிரியறதுக்கு ஒரு நாள் கூட நம்ம பிரிஞ்சு இருந்ததுல அஜய். இப்ப நீ பிரிஞ்சு இருக்கலாம்னு சொல்ற பாத்தியா அஜய்? வேணா அஜய். ஐயோ, அண்ணி பாவம் ரொம்ப அழுகுறாங்கண்ணா. கண்ணை தொடச்சுடுறியாமா போய்? டேய், நீ வேற, அவங்க பாரு எப்படி அழுகுறாங்கண்ணே. விட விட அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களே ஃப்ரீ ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டுட்டு போலாம். விட்டா அழுந்துட்டே இருப்பாங்கண்ணா. நீ பேசாம கூப்பிட்டுருண்ணா. அவங்கள விட்டுட்டேன்னா அழுந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவரும் எவ்வளவோ பேசுறாரு, அண்ணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாரு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கூட அவங்க வீட்டுக்கு போனாலும் அழுகுறாருன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீ கூப்பிட்டுட்டு வா, அவ்வளவுதான் அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க பாருண்ணா. நீ போய் கூப்பிட்டுட்டு வாண்ணா. சரி, கூப்பிடுற, வந்த கூட்டிட்டு போலாம். அப்படியெல்லாம் இல்ல, போயே ஆகணும்னு கூப்பிட, இல்லைன்னா இங்கே நான் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே பாரு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ கூப்பிட்டு போலாம். சரி, நான் கூப்பிடுறேன். சாம், நீங்க கூட்டிட்டு போங்க சாம். அவளை விட்டு அழுந்துகிட்டே தான் இருப்பா. நீங்க கூட்டிட்டு போங்க சாம். அஜய், நான் உன் கூடயே இருந்துடுறேன் அஜய். ஷாலு, வா நம்ம போலாம். அஜய் கண்டிப்பா வருவான், நீ வா நம்ம போலாம். போ ஷாலு, சாம் தான் கூப்பிடுறாள், கிளம்பு. நானும் பின்னாடியே வரேன். போ அஜய். ஷாலு, வா நம்ம போலாம். முதல் முறை இங்கு நீயின்றி நடக்கிறேன் தனியாக. இருந்தும் ஏன் உன் மூச்சு காற்றை உணர்கிறேன் இதமாக. சரி பாதியில் இரவும் பகலும் என கூறிய உலகம் சுடலும். ஒரு பாதியும் பிரிந்தே போனால் என்னாகும்? நினைவாலினி நான் வாழ, நதி போலினி நாள் போக. அஜய், வா நம்ம போலாம். நீ இங்க இருந்தா நான் அழுந்துகிட்டே தான் இருப்பேன். வா நம்ம கிளம்பலாம். அஜய் கண்டிப்பா வரணும் பின்னாடியே. கண்டிப்பா வரேன். நீ முன்னாடி போன கண்டிப்பா வருவேன். வரலன்னா திட்டிடுவேன் அஜய். இல்லாம நான் எப்படா இருப்பேன்? அஜய் வா, விட்டா பேசிட்டே இருப்பாங்க அண்ணி. வா. சரி, போலாம். ஷாலு, போலாமா? போலாம் சாம். என்னை கடைசி வரைக்கும் கை விட்டுற மாட்டேன்ல சாம்? உன்னை கடைசி வரைக்கும் ஏன் பொண்டாட்டியா என் கூடயே வச்சிருப்பேன். கை விட்டுற கூடாது சாம். இதுதான் என்னோட லைஃப்னு ஆரம்பிச்சிட்டேன் சாம். அதுக்கப்புறம் இது என்னோட லைஃப் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிராதா சாம். உன்னை பத்திரமா நான் பாத்துப்பேன். நீ எந்த பயமும் இல்லாம எங்க வீட்டுக்கு வரலாம். பயப்படாத ஷாலு. சாம், அஜய் வருவாள்ல சாம்? கண்டிப்பா அஜய் பின்னாடியே வருவான், நீ கவலைப்படாத. நம்ம இப்ப போலாம், அவங்க கண்டிப்பா வருவாங்க. சாம், அம்மா அப்பா அத்தெல்லாம்? எல்லாரும் கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம போய் ஏறுனா போதும். ஓகே சாம், அப்ப போலாம் சாம். பிடிச்ச கையை கடைசி வரைக்கும் விட்டுறாத சாம். இப்ப பிடிச்ச கையை கடைசி வரைக்கும் விட்டுற மாட்டேன். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும்.
முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் என்ன. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே.